வணக்கம், நான் சுரேஷ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனோம்னா, இந்த வீடியோவில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் கடையில் வேலை செய்கிறேன். இப்போ கடை ஃப்ரிட்ஜ் எடுக்க க்ளீன் பண்ணோம். அந்த வீடியோவில் என்னென்ன செய்கிறோம்ன்றதை ஆட் பண்ணுவோம். வாங்க வீடியோவை மற்றது ஒன்று என்னென்றால், சிலவர் கேட்டிருந்தவங்க ஏன் கதைக்கிறது சவுண்டு என்னென்னு சொல்கிறது, கதைக்கிறது நல்லா கிளியராக இல்லை, பிக் எடுத்தால் நாங்கள் மேக் போடையில் மேக் அதுக்குரிய மேக்குகள் வேண்டணும். நாங்கள் அப்படி போட்டு என்ன செய்யலை. இப்போ நாங்கள் பின்னுக்கு வைக்கும்போது நாங்கள் கதைக்கிற இது சிலது கிளியராக வரும், சில நேரம் நல்ல இதாக மெதுவாக கதைச்சா சில நேரம் அந்த விக்கி கதைக்கிற விழுங்கின மாதிரி இருக்கும். அதுக்கும் காரணம் தான், மன்னிச்சு கொள்ளுகிறோம். நாங்கள் விரைவில் மேற்கொண்டு வேண்டுவோம். சில வீடியோவில் நல்லா நீட்டாக வரும். ஓகே, அந்த புடசரியில் சில கோல் பண்ணி சொன்னதால் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் புடசரி சொன்னால் தான் நாங்கள் அந்த வீடியோவை திருத்தி கொண்டு போக முடியும். ஓகே, பாப்போம் என்ன செய்வோம். அந்த ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது அப்போ வீடியோ ஒன்றும் இல்லை. கடையில் வேலை செய்யும்போது அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எங்களோட ஃப்ரிட்ஜ் உடைஞ்சி போச்சு. கடையில் இன்றைக்கு பயங்கர வேலையாக போச்சு. நான் களைச்சி போனேன்னுட்டு அன்பு தொல்லை தாங்க இல்லாமல் பறித்து மப்பண்ணி கொண்டு நிற்கிறேன். பாருங்க, அது இப்படி ஒரு சௌரமா. ஆனால் கொஞ்சம் தொண்டைக்களை போனால் பேசுவார். ஆனால் தொண்டைக்கை போவாட்டி செல்லம் கொஞ்சம் கொண்டு இருப்பார். இல்லை அந்த செல் அண்ணன் யூடியூப்பில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கா. அதுக்கு இஞ்சால 2 பேர் இருந்து நீ சம்பளம் பண்ணுறியா, நீ வேலை செய்கிறோன்னு கேட்குறாங்க. இஞ்சால என்ன ஊத்துறாங்கல்ல, சரியா கண்டுபிடிச்சிங்க. அப்படி என்ன அந்த கையால் கொடுத்து வேலை இதா. அண்ணா நீயே இந்த கடைக்கு வேலைக்கு வா, நான் போகிறேன். ஆ அது எங்களோட கடைக்கு இந்த ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் வந்திருக்கு. கன ஐட்டம் மிச்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. இது முன்னுக்கு பார்வைக்காக கொஞ்சம் வச்சுருக்கிறோம். உண்மையில் கிட்டே இருக்கிறார்கள் வேண்டிக் கொள்ளலாம். இந்தியா ஸ்வீட். அண்ணா நீங்கள் ஊர்லேயே எப்படிமா பண்ணிடலாம்? பல இங்கே வந்துதானே ஊரில் தடி பிடிக்கவே விளக்கமாக பிடிக்கவே தெரியா என்ன? எத்தனையாம் ஆண்டு வந்துருப்பீங்க? 94 வந்தீங்க. ஆடி இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமாம். நீங்கள் அந்த ஒரு கடையை போட்டிருந்தாண்டைக்கு பெரிய தொழிலாளராக இருந்தீங்க. 32 வருஷத்தில் பலன் போல. அந்த தந்தால் படைக்காது சாதனை என்னென்ன எங்கள் விளையாட்டு. அந்த நேரம் ஒற்ற கையால் இத்தில் பவர் இன்ஜினை தூக்கி கொலியிலால் இல்லை என்ன மணக்கால ஜல்ல போட்டியே கையிறக்கினான். இன்ஜின் போட்டியே கையிறக்கினான். 22 கையிறக்கினான். இவன் உங்களை இது மாதிரி உங்களை கடக்க மாதிரி உலகி மாதிரி எங்க பைக்கங்க என்னென்ன இவற்ற பாதையில் கோகோ கோலா விட்டு குடிக்கிறேன். நம்மளாம் களைச்சி போனார் பாருங்க. ஒரு கோகோலாவை கொடுத்து சமாளிச்சா சாலை இங்கே அவ்வளோ மட்டையை போட்டிருக்கு. என்னென்ன மக்கள் சதைக்குப்பட்டு விழுந்து போனேன். இன்னும் எவ்வளோ நேரம் பண்ண செல்லும்? கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடுமா?
ம் இதெல்லாம் மேலே கிடையாது, மேலே இருக்குது. அது மேலே கிரீப்பை விட கத்தியால போடன்னா சில நேரம் குத்தி பட்டுதாண்டா சரி. கையால வச்சா விடும். கவனம், கை போடு. கையை வெட்டி விட்டு மெல்லி ஆம்பியா. அப்போ சாப்பிட்டீங்க அண்ணா? பொண்ணா என்ன என்ன சாப்பிட்டீங்கண்டா? இதுதான், என்ன கைச்சாவும், சட்டிஜாவும் அம்புக்கு ஆ நான் தஞ்சு. நீங்கள் இருந்தாங்க. அப்படி நல்லா இருந்தா? ஓ அந்த கொஞ்சம் அப்படிலாம் இல்லை, அவங்க எல்லாமே சேர்க்கிறாங்க வயசில். ம் இந்த கருகாவிடாமல் ம் கணக்காக சேர்க்கிறாங்க. ம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு வாரீங்க. ஓ அவங்க அந்த சிவானில் பட்டுட்டு இந்த பாலிக்க ஓடுங்க, என்னென்னா சரக்கு பட்டு விழுந்து ஓடுங்க. சிவானில் பட்டுட்டு அவன் உள்ளுக்க வந்ததுன்னா அந்த சிவானை வருது. கை காம நம்ம மெல்லிய கம்பி பட்டி விட்டு. சரி பிரித்து ஐஸ் எல்லாம் தொடச்சி முடிஞ்சுது. இனி இதோட ஐஸ்கிரீமை தூக்கி அடுக்குவோமே என்ன? ஓகே, கொஞ்சம் போடு. இத்தனை முடிச்சு கொள்கிறோம். சின்ன பையன், நான் பாய். வீட்டுல வச்சிருக்கேன் அவன். என்னண்ணா? வீட்டு தள்ளி விடு. ம் எங்க இதெல்லாம் வீட்டுல பேர் ம் கட்டி போட்டு ஆண்டான் கடவுள் அவங்களும் அங்கே வெளியில் நின்று ஒளிச்சு திரியுறாங்க உங்களை. ஏன்னா வெளியில் ஒளிச்சு நின்று கொண்டு சிரிக்கிறாங்க. அப்படியா உதவி செய்கிற மனப்பாடு இருக்கணும். அதான் நான் எனக்கு காய்கறி கொண்டு போகும். அது சரி. என்னண்டா நான் கேட்டேன், அவர் தான் எனக்கு பிடிச்ச கலரு கருப்பு தான், எனக்கு பிடிச்ச கலரு எங்க நாட்டு கருப்பு தான் கருப்பு பாட்டெழுதின வைரமுத்துவும் கருப்பு தான் கருப்பு தான், எங்கட கிருவாவும் கருப்பு தான் கருப்பு தான் கருப்பு என்ன பற்றி உன்ன கட்டின டிப்பனும் கருப்பு தான் பூக்கடைக்கு போய் பார்த்தேன் பூவும் எல்லாம் கருப்பு தான், வருத்ததெல்லாம் கருப்பு தான் கருப்பு தான் கருப்பு தான் கருப்பு தான். இந்த பிரிச்சு களியில் உஷார் போலடா.